Now we are going to discuss limiting friction, also known as maximum static friction. Limiting friction is denoted by symbol FL. Maximum static friction is F max. Static friction less than or equal to limiting friction. Static friction less than or equal to limiting friction. Actually, static friction is greater than or equal to 0, less than or equal to limiting friction. சரி, now see here we are going to derive the formula for limiting friction. அதாவது limiting friction கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து derive பண்ண போறோம். சரிங்களாப்பா? இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு ரஃப் கிரவுண்ட் எடுத்துங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரஃப் கிரவுண்ட் எடுத்திருக்கோம். இந்த ரஃப் கிரவுண்ட்ல என்ன பண்றேன்னா ஒரு பிளாக் இப்படி பிளேஸ் பண்ண போறேன் நான். இப்போ என்ன பண்றேன், ஒரு பிளாக் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? a block is placed on the rough ground. சரிப்பா. இப்போ பாருங்கப்பா, இந்த பிளாக்குக்கு வந்து சம் மாஸ் இருக்கும் இல்லையா, அதனால இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நம்ம பார்க்கலாமா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் mg. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் mg. அடுத்து வந்து இந்த பிளாக் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் வந்து இந்த கிரவுண்டை புஷ் பண்ணும் இல்லையா, பிளாக் வந்து கிரவுண்டை புஷ் பண்றதுனால கிரவுண்ட் வில் புஷ் தி பிளாக். அதுதான் வந்து என்ன ஃபோர்ஸ்னா நார்மல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷன் வில் ஆக்ட் இன் திஸ் டைரக்ஷன். Normal reaction will act in this direction. Now frictional force, suppose we are applying force on the block in this direction, then frictional force will act in opposite to the force in which we are applying. அப்படி தானே ஆக்டாகும். அப்போ frictional force வந்து tangential force, frictional force should oppose the motion அப்படின்னு வரணும். So frictional force acts in this direction. Frictional force acts in this direction. Actually frictional force oppose the motion of the object என்றதை விட frictional force opposes relative motion சொல்லணும். அந்த கான்செப்ட் அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா frictional force opposes relative motion அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். frictional force opposes motion என்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக frictional force opposes motion மாதிரி பார்ப்போம். ஏன் frictional force opposes relative motionன்றதை அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் என்னன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நம்ம பார்க்க போறது இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் பார்க்க போறோம். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கிரவுண்ட் இருக்கு, இது ஒரு பிளாக் இருக்கு. சரிங்களா? இந்த பிளாக் மேல ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா, இந்த பிளாக் மேல ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆக போகுது. நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த பிளாக்கை வந்து சாதாரணமா வைக்காம இந்த பிளாக் மேல ஒரு புஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். I am applying pushing force on this block downward direction, vertically downward direction. I am pushing the block downward direction. இப்போ இந்த புஷிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா இந்த நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, இல்ல கான்ஸ்டன்டா இருக்குமா? கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். I have placed a block on the surface so that on this block gravitation force mg will be there. This normal reaction is acting. Now I am pushing this block downward. I shown here, pushing direction shown here. I am applying the force, pushing force on this block so that normal reaction increases. If you increase the pushing force, normal reaction increase ஆகுதுன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? என்ன பத்தி சொல்றீங்க? ட்ரூ, இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா புஷிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு புஷ் பண்றோமோ அவ்வளவு ஃபோர்ஸ் கிரவுண்டை புஷ் பண்ணும், கிரவுண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா புஷ் பண்ணும், நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் இதுல கேட்கிறோம். as we are increasing pushing force so that normal reaction increasing, now we are applying another force, pulling force we are applying. இந்த புஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா force required to move this object is f dash வச்சுங்க. force required to move this object will be increases or decreases or constant. நல்லா கவனிக்கணும். நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா force required to pull the object along the surface, rough surface, will increase or decrease or constant. எந்த ஆப்ஷன் சொல்றீங்க பார்ப்போம். increase first option, decrease second option, constant ஒரு ஆப்ஷன். சரி, அப்போ ஃபோர்ஸ் ரிக்வைர்ட் டு புல் இட் இன்க்ரீஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? நல்லா கவனிங்க. as we are increasing the pushing force so that normal reaction increases means force required to pull it increases சொல்றீங்க. that means limiting friction increases or decreases when normal reaction increases. limiting friction what happen? increase சொல்றீங்களா, decrease சொல்றீங்களா, constant சொல்றீங்களா? when we increase the pushing force so that normal reaction increases, normal reaction increase ஆனா என்ன ஆகணும்? limiting friction increase ஆகணும். ஏன் increase ஆகணும்னா நீ force required to pull வந்து limiting friction தானே பேலன்ஸ் பண்ண போகுது. limiting friction தானே balances the force required to pull.
ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா இருக்கும்போது நமக்கு ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணவே மூவ் ஆயிருதுன்னு வச்சுங்க. அப்படின்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து புஷிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டு புல் திஸ் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் 20 நியூட்டன் ஆக்டறதுனால தானே 20 நியூட்டன் இஸ் மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு புல். புரிஞ்சுதுங்களா? அதாவது புல்லிங் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் இன்க்ரீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 10 நியூட்டன் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்தா 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் இருந்தா போதும்னு அர்த்தம். 20 நியூட்டன் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆனா அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் 20 நியூட்டன் வேணும். அப்போ ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு புல் இட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு புல் இட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லிமிட்டிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தட் இப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வரும் பாருங்க. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுங்க. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ரியாக்ஷன். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா பாருங்க. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ரியாக்ஷன். ட்ரூ. இன்னும் நார்மல் ரியாக்ஷனை பொறுத்து தான் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் மாறும். சரி, அப்படின்னா இப்போ எழுதுற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க நீங்க எல்லாருமே. சரிங்களா? Limiting friction is directly proportional to normal reaction. Limiting friction is directly proportional to normal reaction. So limiting friction is directly proportional to normal reaction. சரிங்களா? சரிப்பா. இப்போ limiting friction is directly proportional to normal reaction எடுத்துட்டோம்னா, to remove this proportionality we have to include a constant. That constant we are taking as a mu s into n. This is the constant. This mu is known as கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். மேக்ஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க, கான்ஸ்டன்ட்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இப்போதான் உங்களுக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு புல் திஸ் ஆப்ஜெக்ட் தான் வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷனா இருக்கணும். அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். தட் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் mu s. மேக்ஸ்ல எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேஷன் எழுதும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து a, கான்ஸ்டன்ட்ஸை கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க ஃபிரிக்ஷன் லெசன்ல இந்த கான்ஸ்டன்ட் பாக்குறதுனால இந்த மியூக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். இந்த mu s க்கு என்ன பேரு? இந்த mu s க்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் static friction. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபிரிக்ஷன் சொன்னதை தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அது கண்டினியூஷன் அப்படியே திருப்பி இன்னொரு முறை சொல்லியிருக்கேன். அப்போ லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு சொல்லுங்கப்பா? μs இன்ட்டு என். லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? μs இன்ட்டு என். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கப்பா. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன். Now coefficient of static friction is equal to limiting friction by normal reaction. So coefficient of static friction can be numerically is defined as ratio between limiting friction and normal reaction. So what is the unit of coefficient of static friction? See here, this limiting friction is the friction. Normal reaction, limiting friction is the force. Limiting friction under the force. Normal reaction under the force. அப்போ இதுவும் ஃபோர்ஸ். நான் ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் சொல்லுங்க? லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கு நியூட்டன் வரும், நார்மல் ரியாக்ஷன் நியூட்டன் வரும். அப்போ நியூட்டன் கேன்சல். ஸோ தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஹஸ் நோ யூனிட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஹஸ் நோ யூனிட். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்றேன்? நார்மல் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்றேன். கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. As I am increasing normal reaction, if I increase normal reaction, what happens? Coefficient of friction. What happens? Coefficient of friction. First option increases, second option decreases, third option constant, fourth option data insufficient. Question, let me repeat. As we see here, உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்திருக்கோம். limiting friction equal to mu s into n. So mu s is equal to fl by n. As we are increasing normal reaction, what happens? Coefficient of friction. First option increases, second option decreases, third option constant, fourth option data insufficient. Answer வந்து constant. ஏன்னா coefficient of friction constant placeல தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதாவது நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ன்றது கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல தான எழுதியிருக்கோம். ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ன்றது நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். ஆக்சுவலா ஃபிரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட் ஆஃப் தி நார்மல் ரியாக்ஷன் ஒன்று டிபெண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸை பொறுத்து இருக்கு.
சரிங்களா? சர்ஃபேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில் ஏதாவது ஊத்திட்டோம்னா ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும், ஈஸியா நடந்து போயிடலாம், ஃபாஸ்டா போயிடும். அப்படியா? அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். அந்த நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம இந்த பிளாக் வந்து அயன் பிளாக் எடுத்தோம்னா அயன் பிளாக்கா தான் இருக்கும், புல் பண்ணாலும் கோல்டு பிளாக்கா மாறாது, நேச்சர் மாறாது. ஸோ தட் மியூஎஸ் இஸ் கான்ஸ்டன்ட். என்ன இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, என்ன இன்க்ரீஸ் பண்ணா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன டபுள் பண்ணிட்டீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டபுள் ஆயிரும். அப்ப வந்து இங்க பாருங்க, என்ன வந்து டபுள் பண்ணிருக்கோம், இங்க என்ன வந்து டபுள் பண்ணீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டபுள் ஆயிரும். ஸோ ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனாலதான் இது நியூமெரிக்கல் ரிலேஷன் சொல்லியிருக்கேன். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு நியூமெரிக்கல் ரிலேஷன், ஆக்சுவலா டிபெண்டன்ட் ரிலேஷன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஓன்லி நேச்சர் ஆஃப் பேர் ஆஃப் சர்ஃபேசஸ், நேச்சர் ஆஃப் பேர் ஆஃப் சர்ஃபேசஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு கிடைச்ச ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டு என். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த கொஸ்டினுக்கு யார் யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஐஐடி லெவல்ல திங்க் பண்ற அளவுக்கு பிரெயின் இருக்குன்னு அர்த்தம்ப்பா. நல்லா கவனிங்க. இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்றது ஃபோர்ஸ் தானப்பா. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ன்றது ஃபோர்ஸ் தான். தட் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டு என்னு எழுதுறேன். என்னன்றது நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷனும் ஃபோர்ஸ் தான், நார்மல் ரியாக்ஷனும் ஃபோர்ஸ் தான். இப்போ வந்து இப்போ நான் ரெண்டு ஃபார்ம்ல எழுதுறேன். இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இது ஈக்குவேஷன் 1 சும்மா பேர் வச்சுப்போம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன சொல்றேன்னா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பார் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டு என் பார். நார்மல் ரியாக்ஷனும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனும் ஃபோர்ஸ் வெக்டார்ஸ். சரிங்களா? இது செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி எழுதுறது கரெக்டா இல்ல செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரி எழுதுறது கரெக்டா? In which way if we write correct? FL equal to mu s n if we write is perfect meaningful, or FL bar is equal to mu s into n bar if you write this is perfect meaningful. எந்த equation correct? Equation 1, equation 2 ல எந்த equation correct பா? Which equation is correct in equation 1 and equation 2? In equation n, limiting friction normal reaction if it is there also, we can't write like this. Second equation மாதிரி எழுத முடியாது, first equation தான் நம்ம எழுத முடியும். ஏன் அப்படி இந்த மாதிரி எழுத முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் ஏன் இந்த மாதிரி எழுத முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் கரெக்ட். ஏன் எழுத முடியாதுன்னா, நமக்கு வந்து இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி வெக்டார்ல எழுதிட்டோம்னா எஃப்எல் டைரக்ஷன்ல தானே நார்மல் ரியாக்ஷன் இருக்கணும். ஆனா இங்க பிளாக் வச்சுட்டோம்னா, இங்க கிரவுண்ட் மேல பிளாக் வச்சிருக்கும். நார்மல் ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இல்ல, ஃப்ரிக்ஷன் வந்து நார்மல் ரியாக்ஷன் டைரக்ஷன்ல இருக்கு கிடையாது இல்லையா? So since friction and normal reactions are not in same direction, so that we can't write frictional force equal to mu s into n as a vector form. அதாவது நியூமெரிக்கல் வேல்யூக்கு வர மாதிரி தான் இப்படி மேக்னிடியூடுக்கு மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம். டைமென்ஷனலி கரெக்ட் தான், டைமென்ஷனல் பத்தி பிரச்சனை இல்லை. வெக்டார்னாவே என்னது, டைரக்ஷன் தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா எஃப்எல் ஈக்குவல் மியூ எஸ் என்ன எழுதுனா அப்போ டைரக்ஷன் சேமா இருக்கணும். ஆனா இங்க வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட்ஸ் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ், limiting friction acts tangential to the surface, so that both are perpendicularly is there, so that in vector form we can't write. So anyway, we got one formula which relates limiting friction and normal reaction. Limiting friction and normal reaction க்கு நமக்கு formula வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? So now we discuss limiting friction is equal to mu into n. Mu into n we have taken like this. Suppose we are taking, this is the ground, this is the block we are taking. In this case, mass of the block if you take m, then mg force is acting downward direction. Normal reaction is n. In this case, in this place, we have placed a block on the rough surface. Mass of the block is m. We have not applied the force. Number force apply பண்ணல. Then what is the value? In this case, what is the static friction value? Static friction equal to how much? And limiting friction is how much? Static friction is how much and limiting friction is how much? We have taken a block whose mass is m and we have placed on a rough surface, horizontal surface. We have not applied any force, no force acted on this body. Now static friction is how much? And limiting friction is how much? ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் மட்டும் ஆன்சர் சொல்றீங்களா இல்ல ரெண்டுத்துக்கும் சொல்றீங்களா? ரெண்டுத்துக்குமே நான் கேட்டிருக்கேன். ரெண்டுமே ஆன்சர் போடும்போது காமா போட்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் காமா செகண்ட் ஆன்சர் அப்படின்னு. ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஹவ் மச், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஹவ் மச்? யூ நோ தட் ஸ்டாடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் 0 பட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் mu s mg.
Limiting friction is some value. That's all. That much force need not to act. Static friction means that much force is acting means. அப்ப இங்க இந்த கண்டிஷனுக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இவ்வளவு ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பாடி ஒரு நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஒரு பிளாக் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்து மியூஎம்ஜின்னு இருக்குமே தவிர மியூஎம்ஜி ஆக்ட் ஆகுதுன்னு கிடையாது. மியூஎம்ஜி ஃபோர்ஸ் இருக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அர்த்தம். இங்க வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து எம்ஜின்னு போட்டுரும். n is equal to mg. ஏன்னா வெர்டிகல் டைரக்ஷன்ல ரெஸ்ட்ல இருக்கு இல்லையா, வெர்டிகல் டைரக்ஷன்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இன் வெர்டிகல் டைரக்ஷன் இட் இஸ் ரெஸ்ட். ஸோ தட் n equal to mgன்னு வருது. n பிளேஸ்ல நம்ம mg சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் μs mg, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இன்டு n, μs mg. பட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் 0. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் 0. சரிங்களாப்பா? சரி. So in this case n is equal to mg, so that f is equal to mu n, we are getting f means limiting friction, that is known as maximum friction. So mu is n into mg. N is known as mg. So this is the limiting friction acts in this case. Next case we are going to discuss. Second case here, this is first case. In each and every case, let us solve how to find is limiting friction. We discuss எப்படி limiting friction கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு கேஸ்லயும் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கேஸ்ல பாக்குறோம் பாருங்க. இங்க வந்து ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணிருக்கு. இந்த பிளாக் மாஸ் வந்து m இருக்கு. பிளாக் மாஸ் வந்து m இருக்கு. Now we are applying force on this block. F force we are applying. This force makes angle theta with horizontal. F force we applied. This force makes theta with horizontal. Okay. Now see here, this force we can resolve into two components. This is f cos theta. This is f sin theta. This is f sin theta. Now mg force acting downward direction and normal reaction is acting upward direction. In this case, vertical direction net force is 0, so that f sin theta upward force is f sin theta and n upward direction is there, that is equal to downward force mg. In this case, normal reaction is equal to mg minus f sin theta. Mg minus f sin theta. So that limiting friction is equal to mu into n. So limiting friction we are getting mu into mg minus f sin theta. mg minus f sin theta. So limiting friction n வந்து mu n ன்னு எடுத்துக்கணுமே தவிர mu into n ன்னு எடுக்கணும். ஒரு கண்டிஷன்ல n எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண n பிளேஸ்ல. அப்ப இந்த கேஸ்ல பாருங்க எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல. அப்ப n வந்து mg ன்னு வந்துருச்சு, mu mg ன்னு வந்துருச்சு. இந்த கேஸ்ல நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். சோ வெர்டிகல் டைரக்ஷன் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சு FL equal to mu into mg minus f sin theta அப்படின்னு நம்ம வந்திருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ நான் கொடுக்குற கேஸ்ல லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எவ்வளவுன்னு சால்வ் பண்ணி நீங்க சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா பார்க்கலாம். See here, this is rough surface, coefficient of friction is mu, coefficient of friction is given, mu as given. Now we are applying on this block force in this direction. Force we are applying like this. In this direction, force we are applying. Mass of the block is m. Mass of the block is m. So what is the limiting friction in this case? How much is the limiting friction? யார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றா பாத்துறலாமா? நீங்களா நானா பாத்துறலாம். பாருங்க, mg force acting downward direction. Now this force makes angle with horizontal, we assume theta. Theta is given. Force makes angle with horizontal, theta is given. So this force resolved into two components. One component is f cos theta, this direction is there. Another component is f sin theta in this direction acting, downward direction acting. Normal reaction acting upward direction. Since in y direction net force is 0, so that n is upward force, downward force is f sin theta, one force acting, another force is mg acting, so mg. So n equal to f sin theta plus mg. In this case, limiting friction is equal to what is the general formula, mu into n. So substitute the value of n here. So mu into, actually mu s ன்னு எழுதணும், coefficient of static friction எழுதணும். நான் அப்படியே mu ன்னு எழுதிட்டு இருக்கேன். பாத்துங்க, f sin theta plus mg, f sin theta plus mg. So this is the limiting friction in this case. அப்படின்னா இந்த கேஸ்ல இந்த பிளாக் இப்படி புஷ் பண்றோம். இந்த கேஸ்ல பிளாக் இப்படி புல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றதை பொறுத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்து மாறும். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. ஸோ வாட் அபவுட் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இன் திஸ் கேஸ்? Let us take an inclined plane. And we place a block in this inclined plane. In the inclined plane, place this inclined plane angle is theta we assume. In this case, coefficient of friction between
this wedge, inclined plane under this block is mu is given. Mass of the block is m is given. So what is the limiting friction acts in this block? How much is the limiting friction may act? அப்ப இது எப்படி பண்ணலாம் பாருங்க, இங்க mg force இப்படி downward act ஆகுது. சரிங்களா? இப்படி ஒரு லைன் எடுத்துக்கலாம். inclined plane x axis perpendicular to the inclined plane y axis எடுத்துங்க. இது θ னா இது 90 minus θ ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இது 90 minus θ வருது. அப்ப இது θ ன்னு வருது. அப்ப இந்த mg ரெண்டு காம்போனண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து along the inclined plane, இன்னொன்னு வந்து perpendicular to the inclined plane. perpendicular to the inclined plane டைரக்ஷன் சைடுல தான் θ இருக்கிறதுனால இது வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா mg cos θ. இது எவ்வளவுப்பா? mg cos θ. இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து mg sin θ உங்களுக்கு தெரியும். சோ இப்போ வந்து இந்த inclined plane இந்த பிளாக்க புஷ் பண்றது தான் நார்மல் ரியாக்ஷன் n. நார்மல் ரியாக்ஷன் n. perpendicular to inclined plane no motion will be there, so that perpendicular to inclined plane net force is 0. So that upward force we take as n, downward force mg cos θ we take, so that n is equal to mg cos θ. n equal to mg cos θ. So in this case limiting friction is equal to mu into n. Mu into n place we have to substitute mg cos θ. mg cos θ. So this is the limiting friction. புரியுதுங்களாப்பா? சரி, இப்போ கேக்குறது, இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன், யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ரஃப் சர்ஃபேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் பிட்வீன் given block and ground is mu. இப்போ இது கரெக்ட்டா யார் சால்வ் பண்றீங்க பார்க்கலாம். mu. This block mass is m. Now we are applying force on this block. How many forces we are applying? Means two forces we are applying. This is one force F1 I am applying, and this is another force I am applying F2. Okay. Now these two forces are making angle with horizontal as θ1 and θ2. In this case, what is the limiting friction? In this case, what is the limiting friction? இதுக்கு முந்தின சம் ஒருத்தர் டவுட் கேட்கிறாரு, பார்க்கலாம். இந்த சம்ம பாருங்க. இந்த கான்செப்ட், இது கான்செப்ட் சம்ம கிடையாது, கான்செப்ட் பாருங்க. அதாவது ஒரு பிளாக் வந்து ரஃப் சர்ஃபேஸ்ல, ரஃப் இன்க்ளைன் சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோம். இப்போ mg ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, mg cos θ. இந்த mg ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம்னா along the inclined plane mg sin θ வரும், perpendicular to inclined plane mg cos θ வருது. So perpendicular to inclined plane no motion, so that in this direction net force 0. So n must be is equal to mg cos θ. So n is equal to mg cos θ. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு சம்முக்கும் நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். அந்த நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு mu into n இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிடணும். n பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கிடைக்கும். சரிப்பா, இந்த கேஸ்ல நமக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எவ்வளவு வரும்? சால்வ் பண்ணிட்டீங்களா? சரி, இதை ரிசால்வ் பண்ணுவோம். இங்க பாருப்பா, இப்படி ரிசால்வ் பண்ணுவோம்னா f1 ரிசால்வ் பண்ணுவோம். இங்க θ அந்த சைடுல இருக்கிறதுனால f1 cos θ1. இது இந்த டைரக்ஷன் என்ன வரும் சொல்லுங்க? f1 sin θ1. Similarly, we resolve f2 also. f2 we resolve. Very good. கரெக்டா சொல்லியிருக்கீங்க. f2 cos θ2. This is f2 sin θ2. f2 sin θ2. Now mg acting downward direction. And one more force will act. Which force tell me? Normal reaction. Normal reaction acting upward direction. Anyway, this system will move in horizontal direction. Vertical direction it will not be moving. So that net force along vertical direction is 0. So that upward force, sum of upward force equal to sum of downward force. So sum of upward force is n plus f1 sin θ1 plus f2 sin θ2. அதாவது 3 force act ஆகுதுப்பா. upward directionல f1 sin θ1, n f2 sin θ acts. downward directionல mg act ஆகுது. So that is upward force equal to downward force mg. From this we are getting normal reaction is equal to mg minus f1 sin θ1 plus f2 sin θ2. And we need limiting friction. Limiting friction equal to mu into n. So n value we have to substitute this one. This mu is mu s, coefficient of friction. So this is mg minus f1 sin θ1 plus f2 sin θ2. So this is the limiting friction in this case. Next we are going to discuss about kinetic friction. Kinetic friction. Kinetic friction. What is the difference between static friction and kinetic friction means? அதாவது static friction என்னது? When there is no relative motion between block and ground, that time what friction is acting, that is known as static friction.
சரிங்களா? அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ரெஸ்ட்லயே இருக்கும்போது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதா என்ன சொல்றோம்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்றோம். இப்போ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் 10 நியூட்டன் சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. 10 நியூட்டன் விட கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக் வந்து மூவ் ஆகும். when we are applying force greater than limiting friction, this block will be moving. When the block moves with respect to another surface of the block, that time at that instant frictional force will be acting. ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல ஒரு பாடி வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுங்கப்பா, ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா ஆக்ட் ஆகாதா? பைக்கு கார் இதெல்லாம் நம்ம ஓட்டிட்டு போறோம், ரோட்ல ஓட்டிட்டு போறோம், ரஃப் சர்ஃபேஸ்ல ஓட்டிட்டு போறோம். அந்த டயர் எல்லாம் போக போக தேஞ்சிருதா தேயுறது இல்லையா? அப்போ ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். The friction which acts when there is a relative motion between the surfaces is known as kinetic friction. That is known as kinetic friction FK. Kinetic friction. அப்படினா kinetic friction என்னப்பா? Frictional force acts between two surfaces when there is relative motion. அதாவது ஒரு பாடி வந்து with respect to another body surfaceல மூவ் ஆகணும். If there is relative motion, then friction force acts is known as kinetic friction அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ கைனடிக் ஃபிரிக்ஷன். கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, கைனடிக் ஃபிரிக்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நார்மல் ரியாக்ஷன் தான். நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதான் சைக்கிள். இப்படி நீங்க சைக்கிள் சீட் இருக்கு, சரிங்களா? இது ஹேண்டில் இப்படி இருக்கு, இங்க வந்து பேக் சீட் இருக்கு, இப்படி பேக் சீட் இருக்கு. சரி, இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க. சைக்கிள் ஓட்டிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ யாராவது லிஃப்ட் கேட்டு இங்க உட்காடுறாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். நீங்க இங்க உட்காந்து சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க, ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு உட்காரும் போது நீங்க வந்து அதிகமான ஃபோர்ஸ், நீங்க சிங்கிளா போகும்போது ஃபோர்ஸ் கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி சைக்கிள் ஓட்டிட்டு போயிருப்பீங்க. யாராவது உட்காந்துட்டாங்கன்னா ஏறி உட்காந்துட்டாங்கன்னா அப்போ ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்றது அதிகமா அப்ளை பண்ணுமா கம்மியா அப்ளை பண்ணுமா? அதிகமா தானே அப்ளை பண்ணும். ஏன்னா வந்து இன்னொருத்தர் ஏறி உட்காரும் போது நார்மல் ரியாக்ஷன் கூடிரும், புஷிங் ஃபோர்ஸ் கூடியிருது இல்லையா? வெயிட் கூடிச்சுன்னா அப்போ நார்மல் ரியாக்ஷன் கூடியிருது. அப்படிதானப்பா? அப்போ வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ரியாக்ஷன். கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் normal reaction. To remove this proportionality, we are including a constant is known as coefficient of kinetic friction. Coefficient of kinetic friction into n. So Fk is equal to mu k into n. This Fk is Newton, n normal reaction also Newton cancel, so that this mu k has no unit. Mu k has no unit. What is the name of mu k? Means coefficient of kinetic friction. Coefficient of kinetic friction. Kinetic friction. அப்போ mu k க்கு என்னப்பா பேர் வருது? coefficient of kinetic friction. சரிங்களா? சரி, இப்போ கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு வந்து இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு வந்து என்ன ஃபார்முலா? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் greater than or equal to 0, less than or equal to FL சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு ஏதான ரேஞ்ச் இருக்குன்னா கிடையாது, ஒரே ஒரு வேல்யூ தான் mu k into n. Kinetic friction is fixed value. Similarly, limiting friction also fixed value, mu s into n. சரிப்பா, இப்போ ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாமே உங்களுக்கு क्वेश्चन கேட்க போறேன், யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். mu s coefficient of static friction, mu k, they are equal one option, less than one option, greater than one option. Data insufficient ஒரு ஆப்ஷன். இது இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணாம கேட்கறேன், இருந்தாலும் யாருன்னா கரெக்ட்டா சொல்றீங்களா பார்க்கலாம். Mu s mu k, coefficient of static friction and coefficient of kinetic friction equal, first option less than second option, greater than third option, data insufficient. இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு ஆன்சர் வந்து third option, greater than, mu s greater than mu k. Unless otherwise value given, we have to take as a mu s is equal to mu k. Mu s is equal to mu k அப்படின்னு வரணும். So mu s is greater than mu k. So that limiting friction greater than kinetic friction varanam. Limiting friction is greater than kinetic friction.